லில்லி புட்ஸ். டின்ட்டு, சீக்கிரம் கிளம்பு. உங்கள் அம்மாவுக்கு பொங்கல் பரிசு வாங்க நாம் ஒரு இடம் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. என்னப்பா சொல்கிறீங்க? பொங்கல் பரிசா? என்ன அது சர்ப்ரைஸாக இருக்குது? என்ன விசேஷம்? அது ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப நாளாக நம்ம வீட்டிலேயே மாடு வளர்க்கணுன்னு நான் ஆசையாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதை தான் உங்கள் அப்பா அப்படி சொல்கிறாரு. டின்ட்டு, இந்த பொங்கலுக்கு உங்கள் அம்மாவுக்கு மாடு பரிசாக கொடுக்கலான்னு தான் ஆசைப்பட்றேன். அதே சமயம் இந்த மாட்டு சந்தை உனக்கு ஒரு நல்ல அனுபவமாகவும் இருக்கும். சரி, நான் முன்னாடி டிராக்டரில் போகிறேன், நீ வேனில் வா. இருப்பா, வண்டியை எடுத்துடாத, அதுக்குள்ளே உட்காந்துக்கிறேன். போகலாம் ரைட். அம்மா, நானும் சந்தைக்கு போய் நல்ல மாடாக பார்த்து அப்பாவுக்கு உதவி பண்ணிட்டு வரேன். பாய். அண்ணா, வண்டி எடுங்க, போகலாம். டாட்டா. அப்பா, எவ்வளோ மாடு இருக்கு பாருங்க. இங்கே பாருங்களே. டின்ட்டுக்கண்ணா, நீ இந்த மாட்டை கவனிச்சியா? ஆமாப்பா, நான் நல்லா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த மாடு ரொம்பவும் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஐயா பெரியவரே, மாடு சின மாடுங்களா? எத்தனை பல்லு போட்டிருக்குங்க? இது எத்தனாவது மாதம்? ஐயா, 2 பல்லுள்ள தலையீத்து கிடாரிங்க. 8 மாதம் சினையாக இருக்க ரொம்ப அன்பான பொண்ணுங்க. பருத்தி கொட்டை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவா. மற்றபடி குணத்தில் தங்கமுங்க. நீங்கள் கொடுக்குற அன்பை இவ பாலாக திருப்பி கொடுப்பாங்க ஐயா. மற்றபடி விலையெல்லாம் பேசிடலாங்களா? கண்டிப்பாக. என்னப்பா வேலை பேசுகிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் துண்டுக்குள்ளே கையை விட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆஹாஹா, டின்ட்டுக்கண்ணா, மாட்டோட விலை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக விரல் பிடிச்சி விலை பேசுகிற வழக்கம் இன்னும் வழக்கத்தில் தான் இருக்குது. இப்படி தான் பழைய காலத்தில் சந்தையில் விலை பேசுவாங்க. அதை இன்னும் வழக்கம் மாறாமல் இவங்க இன்னும் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீ பார்த்து கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். உனக்கு இது ஒரு நல்ல அனுபவம் கூட. ஆமாப்பா, எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்கு. செல்லம், அங்கே போய் நீ சமத்தாக இருக்கணும், சரியா? வீம்பு பண்ணக்கூடாது, ஓகேவா? இடம் மாறினா அவள் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எதுனாலும் பிரச்சனைனா எனக்கு உடனே தகவல் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். அதெல்லாம் ஒரு குறையும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் ஐயா, நீங்கள் பயப்படாமல் இருங்க. இனிமேல் அவள் எங்கள் வீட்டு பொண்ணு. அவளுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஐயா, எனக்கு இன்னும் ஒரு மாடு கூட வாங்கணும். நீங்கள் தான் எனக்கு அதுக்கு உதவி பண்ணணும். யாராவது நல்ல வியாபாரியாக இருந்தால் சொல்கிறீங்களா? கவலையை விடுங்க. என்னோட விவசாய நண்பர் மாடசாமி இங்கே தான் 2 மாடோடு சுற்றிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட போனால் உங்களுக்கு நல்ல மாடாக கிடைக்கும். வாங்க போகலாம். ஐ ஜாலி, உனக்கு 2 தோழிகளும் சேர்ந்து நம்ம கூட வீட்டுக்கு வரப்போகிறாங்க, ஓகேவா? மாடசாமி, இவங்க தான் நம்ம மாட்டை வாங்கினவங்க. இவங்களுக்கு இன்னும் ஒரு மாடு கூட வேணுமாமா. உன்னோட மாடு வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க. பார்த்து அனுசரித்து பண்ணி கொடுப்பா. நல்ல ஆளுங்களாக இருக்காங்க.
நல்லா உன் மாட்டை பார்த்துக்குவாங்க. நம்பி கொடுக்கலாம், நல்ல விலையும் கொடுப்பாங்க. ஐயா, ஒரு மாடா இல்லைங்கய்யா, ஜோடி மாடாக தான் விற்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அனுசரித்து பண்ணித்தரேன். 2 மாடாவா? வர மகாலட்சுமி நான் ஏன் வேணான்னு சொல்லிக்கிட்டு, நீங்கள் கொஞ்சம் விலையை அனுசரித்து சொன்னீங்கன்னா நானே வாங்கிப்பேன். வாங்க, விலை நிலவரம் அப்படின்னு சொல்லுங்கள், பேசி முடிச்சுக்கலாம். எனக்கு மாடு பிடிச்சிருக்கு. அடேங்கப்பா, ஜாலி. 2 மாடுன்னு நினச்சா 3 மாடாக தான் வீட்டுக்கு போகிறோமா? அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னங்கய்யா, விலை அனுசரித்து தரதை சொல்லிட்டு இப்போது இவ்வளோ விலை சொன்னால் எப்படி? இல்லைங்கய்யா, கட்டுப்படி ஆகாதுங்க. 2 மாட்டுக்கு நான் சொல்கிற விலை இது கரெக்டான விலை தாங்க. நீங்கள் கூட கேட்டு பாருங்கள். சரிங்கய்யா, நான் இந்த விலைக்கு எடுத்துக்கிறேன். மாடு கொண்டு போகிறதுக்கு வண்டியெல்லாம் இருக்குதுங்களா, இல்லை எதுவும் ஏற்பாடு பண்ணி தரணுங்களா? இல்லைங்கய்யா, நாங்களே டிராக்டரும் நம்ம சின்ன யானையும் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. வண்டியில் மாடு ஏற்றும் போது மட்டும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க, மற்றபடி நாங்களே பார்த்துக்குறோங்கய்யா. எப்படியோ இந்த மாட்டு சந்தை பயணம் எனக்கு ரொம்ப நல்ல புது அனுபவங்களை கொடுத்துச்சு. நான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தேங்க. எனக்கு தெரியும் கண்ணா, அதனால தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். பையன் நல்ல விவரமானவன் தான். உங்கள் வண்டி வந்துருச்சுங்கய்யா. மெல்ல மெல்ல பார்த்து ஏறு. அவ்வளோதான், பொறுமை. அவ்வளோதான், ஏறிட்டா ஒருத்தி. அடுத்து வா, நீ வா விளைச்சி வா. அப்பா அப்படியே தான், மெதுவாக ஏறு. பயப்படாத, ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து நீ தான், வா மெல்ல. பார்த்து கழுவே. அவ்வளோதான். ஓகே, நம்ம வீட்டுக்கு போகலாமா? டிரைவர் அண்ணே ரெடி. என்னம்மா அப்படியா அதிர்ச்சியாக பார்க்குறீங்க? ஹாப்பியா? என்னடா இத்தனை மாடு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உங்கள் அப்பன்ட்ட நிறைய காசு இருந்துச்சா? இல்லைம்மா, நாமளே நேரடியாக விவசாயிங்கிட்டேயே வாங்கினோம். அதனால் குறைஞ்ச விலையில் நிறைய மாடு வாங்கிட்டு வந்துட்டோம். சரி, அப்படியே இருங்க, நான் போய் ஆரத்தி கலக்கிட்டு வரேன். இவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு பேர் வைக்கணுமே. டின்ட்டு, என்ன பேர் வைக்கலாம்? நீங்களே வைங்கம்மா. இவ ராணி, அதான் இவளுக்கு கரெக்டாக இருக்கும். இவ சொக்கி, அதான் இவளுக்கு கரெக்டான பேர் நினைக்கிறேன். சொக்க வைக்கிறேன் என்ன. இவனுக்கு என்ன வைக்கலாம்? இவ பேர் கயல். கரெக்ட், கயல் தான் இவ. உங்கள் அம்மா பார்க்குற சீரியல் நேம் எல்லாம் வைக்கிறாடா. ஹஹஹா. சரி, கயல், சொக்கி, ராணி 3 பேரும் என் கூட வாங்க. உங்களுடைய வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். இதுதான் உங்களுடைய வீடு. எப்படி பிடிச்சிருக்கா? இனிமேல் நீங்கள் இங்கே தான் தங்கணும். உங்களுக்கு என்ன தேவைனாலும் நான் தான் ரெடி பண்ணி தருவேன். நான் இல்லாதப்போ என் நண்பன் டாமி உங்களை பார்த்துப்பான். சரி, உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன்.
இந்தாங்க தண்ணி குடிங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வந்தனால களைப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது பசுந்தீவனமும் எடுத்துகிட்டு வரேன், இருங்க. இந்தாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு இந்த பசுந்தீவனத்தை கொண்டு வரேன். சாப்பிடுங்க, மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ணும், சரியா? சமத்து. என்ன அப்படி 3 பேரும் பார்க்குறீங்க? நான் உங்களுக்கு முன்னாடி இருந்தே இங்கே இருக்கேன். எனக்கான மரியாதை எப்பவும் வரணும், சரியா? புதுசாக வந்தேங்கிறதுனால ஓவர் கவனிப்பாக இருக்குது. இருக்கட்டும், கவனிச்சுக்கிறேன். வழக்கமாக இவங்க சொல்கிறது தான். இந்த தடவை ஒரு மாற்றத்துக்காக நான் சொல்கிறேன். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.